ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பல லேடிஸ்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பிசிஓஎஸ். ஸோ பிசிஓஎஸ் இருந்தால் சின்னாமன் டீ குடிக்கலாமா வேண்டாமா? சின்னாமன் டீனா என்னது? சின்னாமன் டீனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்டை சுடு பட்டைன்னு இருக்குல்ல, ஃப்ளேவர்காண்டி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்டையை தான் சின்னாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம எப்பயுமே தெரிஞ்சுக்கணும். சின்னாமன் டீ குடிக்கிறப்போ அந்த டீயை மட்டுமே நம்ம நம்பி இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? ஆனால் ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ் கூட சேர்த்து எடுத்துக்கிட்டால் நிறைய பேர்த்துக்கு ஒரு உதவியாக இருக்கலாம். ஓகேங்களா? பிசிஓஎஸில் உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதாவது நம்ம பாடி சுகரை சரியாக யூஸ் பண்ண முடியாமல் போகலாம். சின்னமன் பிளட் சுகர் லெவலை ரெகுலேட் செய்ய உதவி செய்யுது. இதனால் சிலருக்கு கிரேவிங்ஸ், அதாச்சும் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி கிரேவிங்ஸை குறைக்க வைக்கிறதுக்கும் சின்னமனுக்கு அந்த சக்தி இருக்குது. செகண்டு, பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்தால் சில ஸ்டடீஸ் சின்னமன் யூஸ் பண்ணால் பீரியட்ஸ் ரெகுலராக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது, பிசிஓஎஸ் காரணமாக வெயிட் கெயின் அதிகமாக இருக்கிற பொண்ணுங்க வெயிட் குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சில ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. சின்னமன் டீ குடிக்கும்போது மெட்டபாலிசம் சப்போர்ட் ஆகலாம் அண்ட் உடம்பில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் குறைக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம். பிசிஓஎஸில் இன்ஃப்ளமேஷன் சிலருக்கு ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். ஆனால் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்னிங் என்ன அப்படின்னா, அதிகமாக சின்னமன் எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பட்டை பொடி அப்படிங்கிறது கடையிலே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பட்டை நல்லா மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி ஒரு பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தினமும் ஒரு 1/2 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூனுக்கு டீஸ்பூனுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தான் எடுக்கணும். 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு அதை ஸ்ட்ரெயின் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே குடிக்க முடியல அப்படின்னா கருப்பட்டி கலந்து நீங்கள் குடிக்கலாம், ஒரு ஃப்ளேவருக்காக, ஒரு டேஸ்ட்டுக்காக. ஓகேவா? இது ஈஸியாக நம்ம பண்ணுறது தான். இது கூடவே எக்ஸசைஸும் நல்லா பண்ணுங்கள். சீக்கிரமாக பிசிஓஎஸ் நம்ம வெளியில் வரலாம்.